ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான பலன், தினசரி நட்சத்திர பலனை பார்க்குறது. நமக்கு 19ஆம் தேதி மார்ச் 19 மார்ச் 28 வரைக்கும் உள்ள நாட்களுக்கு ரிஷப லக்னத்திற்கு பார்க்கலாம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு முதல் நாளான மார்ச் 19ஆம் தேதி விசாக நட்சத்திரம், துலா ராசியில் சந்திரன் இருக்கார். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் சந்திரன் குரு மாதிரி வேலை செய்கிறாரு. குரு லக்னத்தில் இருக்கார். குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு வச்சுக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நடுக்கம், ஒரு திடீர் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அது விலகிடும். மற்றபடி அது பாதிக்காது. உழைப்புக்கு நல்லாயிருக்கு, பணவரவுக்கு நல்லாயிருக்கு. மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இது அனுஷ நட்சத்திரம். அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் போயிடுறாரு. நமக்கு 7ஆம் இடம். சனி கர்மத்தில் இருக்கார் இல்லையா, அவருடைய நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் போகிறதுனால தொழில் ஈடுபாடுகள் நமக்கு அதிகமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இரும்பு சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு கால்நடைகள் வளர்ப்பு, ஹோட்டலு, விவசாயம், அனைத்து விதமான துறைகள்லேயும் இந்த சனியினுடைய பங்களிப்பு நல்லா இருக்குது. உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் ஈடுபாடு நல்லா கொடுப்பார். சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். மார்ச் 21 வெள்ளிக்கிழமை. இது கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரம் சனியாகவும் உபநட்சத்திரம் ராகுவாகவும் இருக்குது. எல்லாமே 11ல் இருக்காங்க. சனி மட்டும் 10ல் இருக்காங்க. பட் இருந்தாலும் வேலை, எதிர்பார்த்த வேலை, நம்ம என்ன வேலையில் ஈடுபடுறோமோ அதற்கான பலன்கள் நல்ல பலன்களாக நடக்கும். சில பேருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா புதன் எடுத்துக்கிட்டாலே நம்ம இளைய வயதில் இருக்கவங்களுக்கு அது ஒரு டெக்னிக்கல் மைண்டாக வேலை செய்யும், வித்தை. ஸோ அந்த படிக்கிற குழந்தைகள், மாணவர்கள் எல்லாருக்குமே அந்த வளர்ச்சிகள் நல்லா இன்றைக்கி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பலன்கள் சொல்கிறதுல நம்ம ஜனனஜாதத்தில் கொஞ்சம் கணித்து பார்த்துக்கணும். பஸ்கர அஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திர ரீதியாக கணிக்கும்போது 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ நான் சொல்கிற நட்சத்திரம் வந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் புது காரியங்கள் ஈடுபடுறதை தவிர்த்துக்கணும். மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை மூல நட்சத்திரம். இப்போ பாருங்கள், சந்திரனே 8ல் போயிடுறார். இதுதான் உண்மையான சந்திராஷ்டம். அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது நமக்கு 5ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நல்லது தான் நடக்கும். தொழிலுக்கும் நல்லது நடக்கும். பட்டு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கோபதாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேது கலகத்தை கொண்டு பண்ணுறவர், குழப்பத்தை உண்டு பண்ணுறவர். அதனால் உபநட்சத்திரமும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் அதை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி பார்த்துக்கணும். பொருள் பாதுகாப்பு, நம்ம ரிஸ்க் எடுக்கிற வேலைகளெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம். 8ல் சந்திரன் போனாலும் சுக்கிரனை போல் செயல்படுது. சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி மனநிறைவு, ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கான நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறது, இது மாதிரியெல்லாம் நல்லது நடக்கும். சுக்கிரன்னாலே கொஞ்சம் ஆடம்பரமான தொழில்கள் செய்கிறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இன்டீரியர் டெக்கரேஷன், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டு கல்யாண காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சந்திரன் மாறுகிறார். அப்போ சந்திரனாகவே செயல்படுறார். நம்ம லக்னத்தில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இது ஒரு கோவில் போகிறது, குலதெய்வ கோயில் வழிபாடு, பூர்வீக சம்மந்தப்பட்ட நன்மைகள், தந்தை வழி சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள், உறவு முறைகளில் நல்ல மகிழ்ச்சி கொடுக்கறது, குழந்தை சார்ந்த உறவு முறை, குடும்பம் சார்ந்த உறவு முறைகள், கலைகள் சார்ந்த டெவலப்மெண்ட்டு,
இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆன்மீகம் நல்லாயிருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக இருக்கும். மார்ச் 26 புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியிலையும் இருக்குது, கும்பராசியிலும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 2ஆம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் பண ஈடுபாடுகள், தொழில் ஈடுபாடுகள், உத்தியோக ஈடுபாடுகள் எல்லாத்துலேயுமே வளர்ச்சியை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். செவ்வாயினுடைய உபநட்சத்திரம் வந்து சுக்கிரனாக இருந்து, சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு டெக்னிக்கலாக, அதாவது வாகனம் சம்மந்தப்பட்டதோ, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதோ, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதோ, இதை எல்லா விஷயத்துலேயும் தொழில் ரீதியாக நுணுக்கமான ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறவங்க முதற்கொண்டு, வாகன உதிரிபாகங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி முதற்கொண்டு நன்மை பண்ணும். காவல்துறையில் இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 27 சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். கும்பராசியில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுறார். இப்போ ராகு அப்படிங்கிறவர் நம்ம ஜனனஜாதத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவங்கிறது என்னென்னா தடை, தோல்வி, பொருள் இழப்பு, ஒரு துக்க காரியங்கள், தேவையில்லாத லாஸு இதெல்லாம் உண்டு பண்ணுவார். அதே 8, 12 வராமல் நல்ல நட்சத்திரம் ஆதிக்கம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா ராகு லாபஸ்தானத்தில் இருக்கார். ராகுனுடைய உபநட்சத்திரமும் ராகுவாக இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக, அதாவது உறவு சார்ந்த விஷயங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும், மெயினாக ஐடி லைன் இண்டஸ்ட்ரீஸு அதில் இருக்கவங்களுக்கும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கடைசி நாள் மார்ச் 28 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசியில் குருவினுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்திற்கு குரு அட்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் சந்திரனை போல் இப்போ கோச்சாரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ சந்திரன் நமக்கு தைரியத்தை கொடுக்குறவர், தன்னம்பிக்கை கொடுக்குறவர். மற்றும் குருவினுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனாக இருக்கிறதுனால, அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். கலை சார்ந்த தொழில்கள், ஃபைனான்ஸ் சார்ந்த தொழில்கள் மற்றும் வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சார்ந்த இன்டீரியர் டெக்கரேஷன் சார்ந்த தொழில்கள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த 28 வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரமே நமக்கு பணத்துக்கு ஆதாயமாக இருக்கிறது. அப்போ நமக்கு லக்னத்தில் அட்டமாதிபதி குருவினுடைய நட்சத்திரம்னு எடுக்கக்கூடாது. குருவினுடைய நட்சத்திரமே நமக்கு 2, 6, 10 தான் இருக்குது. தனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்படிப்பட்ட வகையில் குரு வேலை செய்கிறார். இப்போ நமக்கு ஜனன ஜாதத்தின்படி குரு திசை புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னு வைங்க. அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள் நமக்கு கோச்சாரப்படி அவர் நன்மையை தர்றாருன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் குரு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வருதோ அவங்களுக்கு மட்டும் புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்போ குரு அப்படின்னா பெரிய தொகைன்னு அர்த்தம். சரி, 8ஆம் பாவ 12ஆம் பாவம்னா திடீர்னு யாரையாவது நம்பி பெரிய தொகையை புரட்டி பெரிய தொகை சிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் ஹெல்த் ரீதியாக பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, ஹீமோக்ளோபின் சம்மந்தப்பட்டது, கட்டிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் குருவினால் வரும். அதனால் இந்த பதிவினுடைய நோக்கம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தை இயக்கிற கிரகம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கோச்சாரத்தையும் இந்த பதிவுகளையும் பார்க்க உங்களுக்கே ஒரு பிளான் பண்ணிக்கலாம். உங்களுடைய டைமிங்ஸ் இந்த நாளில் இந்த காரியத்தை செய்யலான்னு நீங்கள் டிசைட் பண்ணி நல்லபடியாக நடத்தலான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.